கைதி 2 படத்தை பற்றி மாசான ஒரு அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்துருங்க. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம கார்த்தி நடிப்பில் வெளிவந்த கைதி படம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படம். ஸோ அதில் ஒர்க் பண்ண சாம் சிஎஸ் மியூசிக், அதாவது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மியூசிக் இல்லை, ஆனால் அந்த பிஜிஎம்மே பார்த்திங்க அப்படின்னா தரமாக இதுவரையும் நின்று பேசும். ஸோ அந்தளவுக்கு வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த பார்ட் 2க்கு பார்த்திங்க அப்படின்னா அவரவே, அதாவது சாம் சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து டாக் போயிட்டுருக்கான். ஸோ கன்ஃபார்ம்ன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து அனிருத் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வரிசையாக அவர் தான் லோகேஷ் படத்துக்கு பண்ணுறதுனால. ஸோ இப்போ கண்டிப்பாக கைதி படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் நான் கொடுப்பேன் அவருக்கு. ஏன்னா அதில் வந்து ஒரே பிஜிஎம் தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு சம்பவம் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சாம் சிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2க்கு அவர் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ கைதி படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான மூவி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.